தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை அரசாங்கம் அமல்படுத்தவே இல்லை. கோவில் நிர்வாகம் 100 ஆண்டுகளாக எங்கே கார்த்திகை தீபம் ஏற்றுறாங்களோ அங்கே ஏற்றுறாங்க, நாங்க சொன்ன தர்கா இடத்துல ஏற்றவில்லை என்றவுடன் கோயிலை இவங்க சேதப்படுத்துறாங்க. ஒரு உண்மையான முருக பக்தரா இருந்தா யாராவது ஒரு நபர் கோயிலை சேதப்படுத்துவாங்களா? இவங்க சேதப்படுத்தக்கூடிய காட்சிகளை ஒன்னொன்னா காட்டுறேன் பாருங்க. முதல்ல இவங்க கோயிலுடைய நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த கதவை உடைக்க காட்சியை பாருங்க. இது மட்டுமா, அடுத்து கோவில் நுழைவாயில் இருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையில இருந்து எல்லாத்தையும் எப்படி உடைக்கிறாங்க, ஒரு வெறித்தனமா உடைக்கிறாங்கன்ற வீடியோவை பாருங்க. இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கல்ல, உண்மையிலேயே ஒரு முருக பக்தராக இருந்தா யாராவது ஒரு நபர் இப்படி முருகன் கோயிலை சேதப்படுத்துவாங்களா? கதவை உடைப்பாங்களா? பெயர் பலகைகளை அடிச்சு நொறுக்குவாங்களா? ஆனா இவங்க நொறுக்குறாங்க பாருங்க. இவங்க வெறுமன கோயிலை மட்டும் சேதப்படுத்தல, கார்த்திகை தீபத்திற்கு மறுநாள் அந்த சாமி சன்னதி வரும் அந்த கோயிலுக்கு தெருவுல, ஒட்டுமொத்த பக்தர்களுமே அதை வரவேற்பாங்க. அந்த நிகழ்ச்சியுமே இங்க வரக்கூடாது, இந்த பாதையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இந்த போலி பக்தர்கள். இப்ப சொல்லுங்க, இவர்களா முருக பக்தர்கள்? இது மட்டும் இல்லைங்க, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லி முருகன் கோயிலுக்கு முன்னாடி முழக்கமிட்டிருப்பதை பார்ப்போம். அப்படித்தானே முருக பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. ஆனா இவங்களை பாருங்களேன், பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி முழக்கமிடுவதை பார்க்க முடியுது. அப்ப இவங்க முருக பக்தர்கள் அல்ல, போலி பக்தர்கள் என்பதற்கு இதுவே சாட்சியா இருக்கா? அப்போ வழக்கமாக கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்தில் ஏற்றக்கூடாது, நாங்க சொல்லக்கூடிய இடத்தில் தான் ஏற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய இவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னு தெரியுதா? ஒருவேளை இவங்களை தீபம் ஏற்ற அனுமதிச்சிருந்தா இன்னைக்கு பேரிகேட்டை உடைச்சுக்கிட்டு காவல்துறையுடைய மண்டைய மூக்கெல்லாம் உடைச்சு, கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கதவை உடைச்சு, பெயர் பலகைகளை உடைச்சு சேதப்படுத்தி இந்த கும்பல் தர்காவை விட்டுருக்குமா? அப்போ இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த நடவடிக்கை சரியானது அப்படின்னு சொல்லி புரியுதா? அவர் மட்டும் இந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு பாபர் மசூதி உருவாயிருக்கும் அப்படின்றது புரியுதா? தமிழ்நாட்டு மக்களுடைய அமைதி கெட்டு போயிருக்கும் அப்படின்றது தெரியுதா? அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தீர்க்கமான நடவடிக்கை என்பது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களால் கொண்டாடப்படுது. எந்த அளவுக்கு மக்கள் முதலமைச்சர் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு பாஜகவினரோ இந்து முன்னணியோ இந்துத்துவ அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவங்கள்ட்ட போய் கெஞ்சுறாங்க, கடையை அடைங்க, நம்ம தருகால தான் தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. கடையெல்லாம் அடைக்க முடியாது, கிளம்புன்றாங்க. வீதியில ஃபுல்லாவே கையெடுத்து கும்பிட்டு கடை அடைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, எங்களுக்கு கடை அடைக்கணும் நோக்கமே இல்லை, நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம் ஏற்கனவே, எதுவும் அடைக்க வேண்டாம், நீ எப்பவும் திறந்துருங்க, எதுனா ஒரு பிரச்சனை போன் பண்ணுங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் மதுரையுடைய மண்ணுடைய மகத்துவம்.